இன்னைக்கு நாம பார்க்க போற முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மருத்துவம் கிடையாது, முகவசிய தந்திரம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சி பார்த்தீங்கன்னா இருட்டடிஞ்சு போயிருக்கும், தூங்கு மூஞ்சி மாதிரி இருக்கும். முகத்தில் எப்போதுமே மூதேவி கலர் தாண்டவம் ஆடும். உங்க முகத்தை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு எல்லாருக்கும். நீங்க பேசுறதை மதிக்க மாட்டாங்க, திருப்பிக்கிட்டு போயிடுவாங்க. சரி சொல்லு, சரி 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 அர்ஜென்டா போடுவோம், அப்புறம் பார்ப்போம் அப்படின்ட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க. நீங்க பேசும்போது உங்க முகத்தையே பார்த்து நீங்க பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கணும். அந்த அளவுக்கு உங்க முகத்துல ஒரு கவர்ச்சி, ஒரு வசியம் வரணும். முகவசியம் அனைவருக்கும் தேவையான ஒன்றுதான். முகத்துல வசீகரத்தன்மை இருந்தால்தான் அவனால் எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியும். அதுக்கு தினந்தோறும் காலையில் உறங்கி எழுந்தவுடன் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து, இதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, நீங்க பாத்தியம் படிக்கலாம். 21 முறை சொன்னா போதும். இந்த மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓம் வஷ்யமுகி ராஜமுகி ஸ்வாகா, ஓம் வஷ்யமுகி ராஜமுகி ஸ்வாகா, ஓம் வஷ்யமுகி ராஜமுகி ஸ்வாகா. இப்படி மனசுக்குள்ள சொல்லணும். வாயில சொல்றதுனால இதுல பலன் வராது. எந்த மந்திரமா இருந்தாலும் சரிதான். கண்களை மூடி உதட்டு மூடி மனசுக்குள்ள சொல்லணும். நீங்க சொல்லும் போது முக்கியமான விஷயம், எந்த சிந்தனையும் வரக்கூடாது. அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கணுமோ, வீட்டு வாடகை கொடுக்கணுமே, நாளைக்கு நம்ம பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகணுமே, ஐயோ அந்த பிஸ்னஸ் அது ஒரு விஷயம் பேசணுமே மறந்துட்டமே அப்படின்னு தெரியும் ஃபோனை எடுக்க ஓடக்கூடாது. ஃபோனை சைலண்டில் போட்டுருங்க. இதை 21 முறை, மிஞ்சி போனால் ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. இந்த மந்திரத்தை சொல்லி கையில் இந்த பாத்திரத்தில் தண்ணியாக வலது கையில் வச்சுக்கணும். இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லணும். சொல்லி முகத்தை கழுவுங்க. வசியம் உண்டாகும். ஒரு 48 நாள் செய்யுங்க. அருமையான முகவசியம். இதுக்கு இந்த மந்திரம். இந்த மந்திரம்லாம் நம்பலாமா? இதெல்லாம் இந்த 2025 இந்த 21ஆம் நூற்றாண்டுல இதெல்லாம் உண்மை அப்படின்னு கேட்டா நம்ப முடியாத பல விஷயங்கள் இந்த உலகத்தை உங்க கண் முன்னாடி இருக்கு. ஒரு பல்பு எரிஞ்சாலே 1 மாசத்துல ஃபீஸ் போயிடுது தொடர்ந்து எரிஞ்சா. ஆனா இந்த சூரியன் இத்தனை கோடி ஆண்டுகளை எரியுதே, இதுக்கு மின்சாரம் யார் கொடுக்குறா? அது ஏன் அணையல? இவ்வளவு வெப்பம் அதுக்கு எப்படி வருது? உள்ள கேஸ் யார் ஊத்துறா? இல்ல நிலக்கரி ஏதாவது போட்டு எரிக்கிறாங்களா? ஒண்ணுமே இல்லை. எப்படி வருது? சரி அதை விடுங்க. நாம ஒரு பொருளை கையில் எடுக்கிறோம், கையை விட்டா பொருள் கீழே விழுந்து உடஞ்சிருது. ஆனா இந்த பூமி இத்தனை கோடி மலைகள், மனிதர்கள், இத்தனை கோடி மனிதர்களை சுமந்துக்கிட்டு அந்த இடத்துல ஆகாயத்தில் சுத்துதே, அதை பிடிச்சிருக்கிற ஸ்டாண்டு எது? இப்போ ஸ்கூல் காலேஜ் போனாலே ஒரு ஸ்டாண்டில் தான் பூமி உருண்டையை வச்சு காட்டுவாங்க, இதுதான் உலகம், இங்கே தான் அமெரிக்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பூமியை தாங்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு தேவைப்படுது, வரலாற்று ஆய்வகத்தில், கிளாஸ் ரூமில். ஆனால் இந்த இவ்வளோ பெரிய பூமி, இத்தனை கோடி மலைகள், யானை, குதிரை, பூனை, 800 கோடி மக்கள்லாம் தாங்கிட்டு ஆகாயத்தில் சுற்றுது. அது எந்த ஸ்டாண்டில் சுற்றுது? அது சுத்த வைக்கிறது யாரு? இதெல்லாம் இருக்கையா? மந்திரம், தந்திரம், எந்திரம் எல்லாமே உண்மைதான். அந்த காலத்தில் புஷ்பக விமானத்தில் பறந்தாங்க ராம எல்லாம். இப்போ விமானத்தில் பறக்கிறாங்க. அப்போ பிரம்மாஸ்திரம், நாகாஸ்திரம்னு அஸ்திரத்தை விட்டு உலகத்தை அழிச்சுட்டு வந்தாங்க. இப்போ அணுகுண்டு. சரியா? இந்த மாதிரி ஒன்று இருக்கு. எல்லாமே இப்போ இருக்கு, அப்பவும் இருந்துச்சு. இப்போ நம்ம டிவியில் பார்க்குறோம். அந்த காலத்தில் மாயக்கண்ணாடி. எல்லாமே மந்திரம், தந்திரம் எல்லாம் உண்மைதான். அதை நீங்கள் முழுசாக நம்புனீங்கன்னா பலிக்கும். அரகுர மனசோட இதெல்லாம் பலிக்குமா அப்படின்னா நிச்சயம் பலிக்காது. இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் முழு நம்பிக்கையோட, முழு அர்ப்பணிப்போட, ஆவலுடன், ஆசையோடு ஈடுபட்டா கண்டிப்பாக முயற்சி வெற்றி அடையும். இந்த மந்திரம் அருமையான மந்திரம். இதை பல சித்தர்கள் பயன்படுத்துனது. இதை உங்களுக்காக சொன்னால் இதை பயன்படுத்தி நல்ல பயனை நீங்கள் அடையணும்னு கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவு, அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.